வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஷின்ஸ்கே நாகமோரோடைய குடும்பத்தில் ஒரு துயரமான விஷயம் நடந்துருச்சான். அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. இதே மாதிரி ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்ட் வந்து ஆசைப்படுறாரு. இதை தவிர்த்து இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் நிறைய இருக்குது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் புற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது போன வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்திருக்கும். ஆக்சுவலி அன்னைக்கு ஷின்ஸ்கே நாகமுராக்கும் எல்ஏ நைட்டுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ எதற்காக இந்த மாதிரியான கண்டெண்டர் மேட்ச் நடத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள் மத்தியில் வரும். ஷின்ஸ்கே நாகமுராவுடைய பிரதர் வந்து தெரியாமல் இறந்து போயிட்டாரு. ஸோ இது எதிர்பாராத நிகழ்வு. ஷின்ஸ்கே நாகமோரோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயே ஃப்ளைட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ அவருடைய அண்ணன் நடக்கிறதுக்காக. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க முடியலை. சரி அவர் தான் இல்லைல்ல ஒரு கண்டெண்டர் மேட்சை நடத்திடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் WWE பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. இதை இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ரிக் ஃப்ளேரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ரிக் ஃப்ளேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப நல்லா பிடிக்குங்க, கல்யாணத்து விஷயத்தில். ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ரிக் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா 1க்கு 7 கல்யாணம் பண்ணி 7 வீடு கட்டி ஜம்முன்னு இருக்கிறாரு. இப்போ 7த்தையும் திறந்துட்டு அப்படி ஜம்முன்னு சிங்கிள் பாயாக எல்லாம் ரட்டமாக இருக்கிறாரு. ஸோ அடுத்த கல்யாணத்துக்காக தேடிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் ரிக் ஃப்ளேருக்கு அடுத்த கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் கிங் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். வாழ்த்துக்களை தெரிவிங்கப்பா. அவங்க பொண்ணும் இப்போ சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ ரிக் ஃப்ளேர் இருக்கார்ல, அவர் வந்து ஜான்சனாவை பற்றி கொஞ்சம் பொறாம பிடிச்சி அவருடைய சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காரு. ஜான்சனா ஒரு ஹீல்டன் கேரக்டராக மாறிட்டார். ஃபேஸ்டான மாதிரி இருந்தால் இப்படி போட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே யாரும் கிடையாது. நான் 16 டைம் வேர்ல்டு சாம்பியனை 20 வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா எந்த ஒரு மல்யுத்த வீரர்களாலையும் 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறத பெற விட மாட்டேன். ஜான், நீ ஒரு நல்ல மனசில் இருந்ததுனால தான் நீ 16 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆன. 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியனாக உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிக் ஃப்ளேர் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நீ 17 டைம் சாம்பியன் ஆக முயற்சி பண்ணால் நான் தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் ரிக் ஃப்ளேர் சொல்லியிருக்காரு. ரிக் ஃப்ளேரு இந்த ஜான்சனா ஃபேன்ஸ் மட்டும் நான் கேட்டானுங்க. ஜான்சனா ஹீல்டன் பண்ணதே கொஞ்சம் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்து ஜான்சனா வின் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டேன்னு வையன். ரிக் ஃப்ளேரு உனக்கு 7வது கல்யாணம் இல்லை, 7 இல்லை சமாதி தான். கெட்டிடுவாங்க, வசமாக கெட்டிடுவானுங்க. ஸோ ரிக் ஃப்ளேர் வந்து இது ஸ்டோரிக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் இதை சோஷியல் மீடியாவில் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஜான்சனாவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ காஷ், ரிக் ஃப்ளேர் சொன்ன மாதிரி ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அங்கே ஜான்சனாகும் கோடி ரோட்ஸுக்கும் சண்டை விடும்போது இந்த ரிக் ஃப்ளேர் சண்டை போடுறதுக்கு வந்துடுவாரோ, ஏண்டா ஜான்சனா நீ வின் பண்ண முடியாதடோய் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க வந்துடுவாரோ. சொல்ல முடியாதுங்க. ட்ரிபிள் ஏஜ் மேட்ச்லேயே கடைசியிலே வந்து ட்ரிபிள் ஏஜ் தோக்க வச்சவர் யார், பட்டிஸ்டாவை தோக்க வச்சவர். வந்தாலும் வந்துடுவார் இந்த ரிக் ஃப்ளேர். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். 7 பொண்டாட்டிக்காரம்ல கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருப்பான். அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். இயோ ஸ்காய் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கிடையாது அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்குது. WWE பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உமன் டிவிஷனில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 4 அவேஸ்டர் சாம்பியன்ஷிப், அதாவது NXTயில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில், மென் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மெயின் டிவிஷனில் உமன்ஸுக்கான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், அதே மாதிரி உமன்ஸ் சாம்பியன்ஷிப், டாக் டீம் டைட்டில், இதெல்லாம் வின் பண்ணாங்கன்னா, இந்த 4 டைட்டில் வின் பண்ணாங்கன்னா அவங்க கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவாங்க. ஆனால் அந்த டைமில் WWEயில் உமன் டிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் கிடையாது. அதனால தான் அவங்க NXTயில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பையும் சேர்த்து சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், மெயில் டிவிஷன் மாதிரியே உமன் டிவிஷனிலும் 2 மிட் கார்ட் டிவிஷன் வந்துடுச்சு. ஸோ அது ஓல்டு ஃபார்மேட் ஃபார் த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஓல்டு கிராண்ட் ஸ்லாம் மெட்டீரியல் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் பெய்லியெல்லாம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், அவங்க மிட்கார்ட் டைட்டிலாம் வின் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க ஓல்டு மெட்டட் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். இதுக்கு முன்னாடி WWEலையும் சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஓல்டு மெட்டட் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், டாப் சிக்லர் மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இயோ ஸ்காய் வந்து நியூ மெத்தடில் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ 2 மிட்கார்ட் டைட்டில் இருக்குது. அந்த 2த்தையும் வெற்றி பெற்றாதான் அவங்க வந்து ட்ரிபிள் கிரவுன் சாம்பியன், அதுக்கப்புறமா
கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். ஸோ அதனால் இயோ ஸ்கை வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கிடையாது மக்களே. இதுக்கப்புறமா எந்த ஒரு ரெஸ்லரும் NXT டைட்டில் சேர்க்க மாட்டாங்க. மெயின் டிவிஷனில் 4 டைட்டில் வந்துட்டு அந்த 4 டைட்டில் வின் பண்ணாங்க தான் உமன்ஸுக்கான கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற பட்டம் வரும். எதெல்லாம் டாக் டீம் டைட்டில், உமன்ஸ் சாம்பியன்ஷிப், யுனைடெட் சாம்பியன்ஷிப், அடுத்தது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அண்ட் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், டாக் டீம் சாம்பியன்ஷிப். இதெல்லாம் வின் பண்ணாதான் அவங்க வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். இதில் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. என்ன பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப் அது உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெண்டில் ஏதாவது ஒன்று வின் பண்ணாலே போதும். மிட் கார்டு 2 வின் பண்ணணும், டாக் டீம் வின் பண்ணணும். மொத்தம் 4 டைட்டில் வின் பண்ணாலே அவங்க கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். சரிங்களா, இதுதான் நியூ மெத்தட். ஸோ அதனால் இயோ ஸ்கை வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கிடையாது. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். இந்த நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன அது என்னது சீரிஸ் ஸ்குவிட் கேம், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ செகண்ட் சீரீஸில் ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருப்பார். ஸோ அதை காட்டி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஜான்சனா வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், இதனுடைய ரெஸ்லிங் கரியர் எண்டு எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்குவிட் கேமில் இருக்க மாதிரி தான் முகத்தை காட்டி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க வில்லனாக மாறி இருக்கும் நம் ரோமன் ரெயின்ஸ் ஜான்சனாவை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நட்பு உருவாகி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், பிரான் பிரேக்கர் அண்ட் ஜே ஊசோ இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக ஆயிட்டாங்களாம். என்னப்பா சொல்கிற, நம்ம முள்ளையே 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்களா கேட்டிங்கன்னா அவங்களாம் ரிங்கில் தான் சண்டை போட்டுருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே இப்போ சமீபத்தில் நண்பர்கள் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அவருக்கு சொந்தமான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மாக்டவுன் போயிட்டாங்க. ஜே ஊசோக்கு நெருக்கமான ஆள் யாருமே இல்லை. ஸோ தனக்கு நெருக்கமாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ஏற்படுத்திக்கிட்டாரு. பிரான் பிரேக்கரும் ஜே ஊசோவும் ஒரே காரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுறாங்க, ஒரே காரில் தான் ராசோவுக்கு வராங்களாம். இதை ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் ரால நடந்த ஒரு வீடியோ பிக்கேஜ் மூலியமாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பிக்கேஜ் சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ பிரான் பிரேக்கர் அண்ட் ஜே ஊசோ 2 பேருமே வெளியில் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நட்பு பெருசாகிடுச்சு உள்ள இருக்குது. கூடிய சீக்கிரம் ஷேமஸ் அண்ட் ட்ரூ மேக்கின்டர் மாதிரி இந்த நட்பு ஃபீடு ஒன்று வரும் போல் இருக்குது, மேபி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெட்டாலியாவை பற்றி ஒரு செய்தி இருக்குது. நெட்டாலியாக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ரெஸ்லிங் பண்ண முடியறதில்லை. WWE பார்த்தீங்கன்னா அதுக்கான அவங்க கெப்பாசிட்டியை கொடுக்கல. ஏன்னா 3 hours 2.5 hours கொண்டு வந்த பிறகும் நெட்டாலியாக்கான டைம் வரல. நிறைய சாம்பியன் இருக்கிறாங்க, குறிப்பாக இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப், உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் US சாம்பியன் நெட்டாலியா காட்டுறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா MLW மற்றும் ஒரு சில ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் நான் வந்து சின்ன அப்பியரன்ஸ் பண்ணிட்டு வரவான்னு நெட்டாலியா கேட்டிருக்காங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் நெட்டாலியா பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் ப்ரொமோஷனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி அஃபிஷியலி நெட்டாலியாவே அவங்க சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெட்டாலியாவை வந்து நம்ம அதர் ரெஸ்லிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன ரெஸ்லிங் கேம்ஸ் அதில் பார்க்கலாமா, அவங்களுக்கு மெயின் ஸ்டோரியில் ஸ்டோரி இல்லாதனால இப்படி பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி டிராஃப்டை பற்றி தான். இப்போ WWE மேக்ஸிமம் ஆஃப் த ரெஸ்லரை பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மூலிமா மாற்றிருக்கிறாங்க, அவங்களே மாற்றிட்டாங்க. அண்ட் டேமியன் பிரீஸ் இப்போ பியாங்கபிள் ராஸ் செய்து போயிட்டாங்க, ட்ரூ மாக்கின்டயர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 8 டவுன் அண்டர், இந்த மாதிரி நிறைய டீம்ஸை பார்த்தீங்கன்னா ரா விட்டு ஸ்மாக்டவுனும் ஸ்மாக்டவுன் விட்டு ராவும் மாற்றிருக்கிறாங்க, AJ ஸ்டைல் இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போது இதனால் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கும்போது இப்போ நமக்கு அஃபிஷியல் செய்தி கிடச்சிருச்சு. ரசல்மேனியாக்கு அடுத்ததாக 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்படி WWE வந்து ஒரு டிராஃப்ட் அப்படிங்கிறத நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த வருடமும் நடக்கும், இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஸோ வருஷம் டிராஃப்ட் நடக்குது போல இந்த வருஷமும் நடக்கும், இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு. அடுத்தது மெயின் ஈவெண்ட் செய்திக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ WWE பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கும் CM பங்குக்கும் அடுத்த வாரம் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திடுக்கிடும் ஒரு நியூஸ் என்ன கிடச்சிருக்குதுன்னா அடுத்த வாரம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போதைக்கு வேறு மேட்ச் இல்லைங்க, செத் ரோலன்ஸ் CM பங்க் மேட்ச்சில் தான் ஒரு ஆட் ஆகி ஆகணும். ஸோ இந்த மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE பிளான் போட்டுருக்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. இதுக்கு முன்னாடியும் சோலஸ்காவும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது தான் திடீர்னு சர்ப்ரைஸ் ரிட்டனாக ரோமன் ரெயின்ஸ் கொடுத்தாரு. இப்போ CM பங்குக்கும் செத் ரோலன்ஸும் நடக்குது, இதில் சர்ப்ரைஸ் ரிட்டன் கொடுத்தா உண்மையிலேயே இவங்க ஸ்டோரிக்கான பில்டப்பிங் நல்லா இருக்கும். அதனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ ஃபேன்ஸுடைய ஃபுல் எதிர்பார்ப்பும் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரா நோக்கி போயிருக்கு. அதுவும் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் வேறு நடக்குது. மேபி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பும் இருக்குது. ரிட்டர்ன் ஆனால் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அடிப்படியாக இருக்கும்ல. சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரெஸ்லிங் கிங் தமிழே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.